இதுக்கு மேல பாடணும்னா யாரா குளிர் காலத்துல போறது? அற்புதமான கூட்டம், பரவாயில்லையே. நல்ல கூட்டம் தான் கொஞ்சமா இருக்கு. பாதி நேரத்தில் நெளிச்சுக்கிட்டு போனீங்கன்னா எடுத்துக்கிட்டே வருவேன். மைசன் எஸ் வெள்ளாகுளம் சரவணா எங்கடா அவனை காணா? அச்சம்பட்டி போயிட்டானா? அருமையான ஒளிபரிக்கு பரவாயில்ல. அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் முடிச்சிருவான். சரி சரி பரவாயில்ல. நீங்க ஒரு மாதிரியா இருக்குன்னா காசு எண்ணி கொடுக்கறதுக்கா? ஊரே திறந்துருச்சு, ஒற்றுமையாகிருச்சு, ஒற்றுமையாகிருச்சு. வெறும் 300 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படி அடிக்க சொல்ற? சரி சரி, நாளைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு நாடகம் பேசியிருக்கல, நான் வருவேனா? உங்களை அன்பு கொண்ட அன்பு பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய அருமை தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கும் டீக்கடை வச்சிருக்கும் டீக்கடைக்காருக்கும் இன்னைக்கு தான் உனக்கு யோகம் கட்டி அடிக்குது. எப்படி 4 வாய்க்கெட்ல 4 கூட தண்ணியை கலந்துருவேன். தண்ணி பாலா? அதுலயும் பிளாஸ்டிக் கப்ப ஒழுக்கி சொல்லிட்டாங்க. எப்படி நீ போடுற டம்ளர் 20 வருஷம் வரைக்கும் கழுவி. உண்மையத்தான் சொல்லி இதுல என்ன இருக்கு? டீக்கடைக்காருக்கும்
மற்றும் ஒரு நாடகம் மட்டும் கிடையாது, சுபகாரியங்களுக்கு இப்படித்தான் ஒலி ஒலி அமைக்கணும். சரவணா சரவணா சரவணன் என்றாலே ஒரு மதிப்புக்குரிய பேர். எத்தனை உங்களை குடிய கிடக்கு காத்திருக்க. அந்த படத்தின் புகழ் இவர் சொல்றார். நீனா வெக்கமா பேஜாதியா வீதியில் நடக்காத வயசான கிளவிக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இருக்காங்க. கேவலப்பல் நாடகம் போயிட்டு எங்களது ஸ்வெல்லா குளம் சரவணா ஒளிபரப்பாளர்களுக்கும் அதில் பணியிடக்கூடிய தம்பி அவர்களுக்கும் உங்க அண்ணே வரல உன புது விட்டு போயிருமே அங்க இருக்க ஆளு பூரா மைச்சிட்டுக்காரதானா அவங்க டெப்ளேஸ்ல வச்சு வந்திருப்பாங்க. மற்றும் நான் என்னதான் பேசினாலும் பாடினாலும் குளிர் காலத்திலே ஊரு காசை திண்டே தீருவோம் என்று வலதுபுறமாக அமைந்திருக்கும் மொட்டை மண்டை இசை கலைஞர்களுக்கு ராமதாஸுக்கு அடுத்து மண்டை உணர்த்தேன். பூச்சி மருந்து வச்ச மாதிரி இசை கலைஞர்களுக்கு மற்றும் எங்களது இறைவா எம்கேஆர் நாடகத்தினுடைய யூடியூப் சேனல் இங்க எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலத்தை சேர்ந்த அன்பு அத்தான் மருது அவர்களுக்கும் எனது பாச தம்பி முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். பாகப்பு பொன்னாட போட்டி விட்டுருங்க நடிகர். ஆமா, ஏன்னா அங்க வச்சிருந்தீங்கன்னா ஊசி போயிடும். முடுட்ட கணேசனா கட்டி குடிச்சா ஒட்டும். இதெல்லாம் பப்ளிக்கானா முன்னாடியே ஓத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாம் பாம்பாட்டி கிராம பொதுமக்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் பாசமது நல்ல உள்ளம் பாம்பாட்டி அண்ணன் முருகன் அவர்களுக்கும் தம்பி மாரிமுத்து மற்றும் பூமி மற்றும் இளைஞர்களுக்கும் நன்றி வணக்கம். குத்துங்க இசைக்கலைஞர் அனைவருக்கும் பொன்னாட போட்டி கௌரவப்படுத்திய நாடகத்தை காணும் சுற்று வட்டார கலாரட்சி அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலை குழும சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கு சித்திரகண்ணன் கமலா அவர் குடும்பத்தார்கள் பொன்னாட போட்டப்படுகிறது. பெரிய ஏஆர் கட்சியில வாச்சினேன். ஆமா, ஒரு பெரிய சுஷிலா மருமையை கவலைப்படாண்டா. எனது சார்பான அந்த நண்பனையை தருகிறேன். 500 ரூபாய் சொல்லு. தம்பி மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி மற்றும் பேர் என்ன சித்திரை கண்ணன் கமலா அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி. மகள்லாம் பாக்குறாத்தா வாயாடி மூத்த உள்ள வாய் அப்படி பேசுறாதா. சரி சரி பேசினாத்தானே நாளை கட்டி கொடுக்கறது நல்லா இருக்கும். இது பேண்ட் கைடியாரா கண்ணுதல்ல வயசாகி போச்சாப்பா ராதாவுக்கு. இத சுடுமாட கூட்டி தண்ணி எடுப்போம். கமுதில இருந்தேன் குத்தாதிய உடம்புதான் பஞ்சராயிரம். இந்த 10 ரூபா ஊத்துனது யாருப்பா தடுக்கிறா தடுப்பூசி ஓட்ட மாதிரி. சந்தனம் மணக்குது அண்ணன் சந்தனம் அவர்களுக்கு நன்றி வணக்கம். மொத்தமா குத்தி சட்டையை கிழிச்சு விட்டு போயிட கூடாது. ஆமா, பணம் வேணும்னா அங்கிட்டு மொய் எழுதுற நோட்டு வச்சிருக்காப்புல எழுதிக்கங்க. அதுக்காவது உணவு வேணுமாப்பா. ஆமா, ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஹலோ பாடத்தை கவனிக்க எழுத்து பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் நான் உள்ள வருவேன். ஒவ்வொரு பிறவி வேணும். ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம நாயா பிறப்போம் பண்ணியா பிறப்போம், அது பெருசு கிடையாது. பிறவி ஒன்று இருந்தால் அவன் மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனாக அவன் பிறந்துட்டாலும் பத்தாது, அவன் உண்மையிலே தமிழனாக பிறக்க வேண்டும். அப்படி பாசத்தை இங்கே தெளித்த என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கும் வீர தமிழர்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அற்புதமான கிராமம், அன்பான மக்கள் இந்த பாம்பாட்டி கிராமம். நல்லதொரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பாம்பாட்டி பெரியவர்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் இந்த புகழ் போய் சேரும். உண்மையிலே நாங்க நடிக்கிறோம்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நீங்க நெளிச்சுட்டு போனீங்கன்னா நாங்க ஓபி அடிச்சிருவோம். பர்ஃபார்மன்ஸ் ஈரக்குலைன்னு அர்த்தம். படிக்காதவங்க ஏன்டா தாளம் போடுற தெரியாம நாளை போனா பூஜை வியாபாரம் பார்க்கப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்கு. தமிழுடைய வீர விளையாட்டு இன்னைக்கு நடந்துச்சு. அலங்காநல்லூர் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. எத்தனை காளைகள் எத்தனை காளையர்கள் அதை அடக்கிறது. அந்த விளையாட்டை மீட்டெடுத்தது யார் தெரியுமா? அன்பு இளைஞர்கள். இளைஞர்களுக்கு அந்த பெருமையெல்லாம் போயிச்சு. தமிழுடைய வீர விளையாட்டு ஒண்ணு ஜல்லிக்கட்டு, 2வது கபடி. இப்ப எல்லாரும் லவ் பண்றத பேஜா வச்சுக்கிட்டாங்க. ஒரு டச்சு செல்லு வந்துச்சு, சில குடும்ப செவத்தை நக்கிட்டேன். டச்சில் அப்படின்ட்டு செவத்தை நக்க நக்கிறேன். நான் ஓம் கோஷ்டி இல்லடா தெருவுக்கு போறது இல்ல. ஆமா, டச்சுக்கு போன பார்த்துக்கிட்டே போய் சாக்கடையில விழுந்துச்சு, அங்கிட்டு போய் குளிச்சுட்டு எந்திரிச்சு போய்
அதுலயும் பொம்பளை பிள்ளைக்கு போன் அடிக்கும் போது தாள் தாயா சீரகம் என் சோம்பு உன் சட்டியை துவச்சு கொடுத்துருவேன், கோமியத்தை குடிச்சு கொடுவேன், நீ இல்லாத நாட்டுக்கு நிப்பேன், நின்று தொலை, நாட்டு திருத்த போயாங்க மூலி முண்டை அப்படி காலம் போயிட்டு. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க பூரா டாஜ்மார்க் கடை. அரசு விடுமுறை டாஜ்மார்க் கடைக்கு வந்துருச்சுன்னா பிளாக்ல விக்கிற ஆளுக்கு புதியாலம் கொடுத்துருங்க. எப்படித்தான் குடிக்கிறாங்க, சிவத்தை போட்டு அடிச்சே வருவேன். பண்றது கூட நான் சேட்ட நீதாண்டா அப்படின்னு சொல்றதுக்கு எவன் நேரம். அந்த பிளாக் சரக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு குடிக்கலாம். அது 250 ரூபா 300 ரூபா கொடுத்து நம்மால 400 கிலோமீட்டர் கியூல நிக்கிறேன். அதுக்கு போட்டி போட்டு வாங்குறேன். 400 450 சீட்டு. காலத்தின் கட்டாயம் கிடையாது, நரம்பு பாழ்த்து கத்திக்கு அடிக்காத முண்டை காலையில அப்படி நிறுத்தலாம். காலம் அப்படி போய்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இன்னைக்கு எந்த மாநிலத்துக்கார எந்த நாட்டுக்காரன் வந்து என் தமிழகத்துல வயிற்று குழப்பாக பொழைச்சு கொண்டு போனேன். ஆனா என் தமிழ நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்தை போய் என் தமிழை நான் வேலை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பாக்குறேன், தமிழ் நான் போட்டு அடிக்கிறேன். அவன் ஆம்பளைன்னா ஒரு தமிழன் ஒரு தமிழன் ஒரு இந்த மாநிலத்துக்காரன் அயல்நாட்டுக்காரன் ஒத்துக்கு பார்த்து ஓட்ட முடியுமா? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதி மதம் அப்பாற்பட்டதுதான் இந்த தமிழன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டும், அது தனிப்பட்ட பிரச்சனை. நன்றி, வணக்கம். அசதுக்குரிய எனது அருமை அண்ணன், கிட்டத்தட்ட எங்க அண்ணன் பழக்கம் என் பழக்கம் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக கூட பிறக்காத ஒண்ணுனே பாம்பாட்டி அண்ணன் முருகன் அவர்களுக்கும் அவர் மகன் பூமி அவர்களுக்கும் மற்ற குடும்பத்தார்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த நாடகம் பேசுறதுக்கு அண்ணன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே குறிச்சு வைக்க சொல்லிட்டாரு. ஆனா ரசீது ஓட்டது 1 மாசம் தான் இருக்கேன். சரி சரி, நல்ல நடிகர் கிடைச்சிருச்சு. அது காரணம் நம்ம கருப்புசாமி அருள். உண்மையிலே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மனுஷனுக்கு பயப்படுவோ இல்லையோ தெய்வத்துக்கு பயப்படும். இந்த கருப்புசாமி ஆலயத்துல நான் வந்து வேண்டிக்கிட்டேன், இன்னைக்கு நல்ல வெற்றியப்பா, எங்க பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் வெற்றி. அது காரணம் இந்த தெய்வத்தை யாரு முழுக்க முழுக்க நம்புறீங்களோ நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கும். தயவு செய்து நீங்க என்னப்பா வாரச்சிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு, சோழி வைக்கிற கிட்னி அந்து போக மாறி விட்டு ஓடிடும் உயிர் பிடிச்சாரு. சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சட்டம் வந்திருக்கு, பிளாஸ்டிக் கப்ப ஒழிங்க. ஏன்னா மங்காத பொருள் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் தான். அது ஒரு நியாயம் இருக்கு. சமீபத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பிளாஸ்டிக் கப்பை மட்டும் ஒழிக்க சொல்றீங்களே, இந்த மளிகை கடையில காராஜோ பாக்கெட்ல என்ன இரும்புலையா ஓட்டிருக்காங்க? அப்படி ஒழிக்க போனா எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஓட்டுற வண்டி பிளாஸ்டிக், ஆல்ரவுண்ட் தொழில் என்னடாது மாட்டு தொழியாடா, அந்த இதெல்லாம் பிளாஸ்டிக் தானே போட்டுக்கல. அந்த கிழக்கு பெட்டி பெல்லோஸ் பிளாஸ்டிக், உன் உடம்பே பிளாஸ்டிக் ஒன்னே வச்சு இருக்கவா அப்படின்னு சிறிதா அப்படி பார்த்தா மனுஷன் யூஸ் பண்றாடா. இன்னொன்னு தீப்பு புரிஞ்சவருக்கு புரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிலாம் பேசுறேன், எப்படி உட்காந்து கேக்குறிய? காசை கொடுத்து எப்படி தெரியும்? அப்படிங்க தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க ஒரு தென்பாண்டி ராமேஸ்வரம்
எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவது கேட்டுக்கொள்கின்றோம். விரைவுக்கடை ஓனர் தீபா கண்ணன் எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக மேடைக்கு வருவோம். பாஞ்சாலை சேர்ந்த அண்ணன் அழகர் அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்காக 101 குத்தி விட்டு சென்ற நல்ல உள்ளத்துக்கு நன்றி. மற்றும் அப்துல் கலாம் ஐயா புகழை எங்க அம்மா நீங்க சருமர் மக என்னடா நீ வச்சுக்கப்பா, நீ வச்சுக்க. வருங்காலத்துல பெரிய வீரமங்கைய வரணும், உனக்கு மாடு வாங்கி தர்றேன். விரைவுக்கடை ஓனர் அண்ணன் தீபகண்ணன் அவர்களுக்கு பொன்னாட கொட்டி கவனிக்கப்படுகிறது. பாம்பாட்டி சரவணகுமார் அவர்கள் மகள் பாப்பா பேர் என்னப்பா? கார்த்திகா. சூப்பர். என் மக வேற அனன்யா, கார்த்திகா. நன்றி நன்றி, வணக்கம். வருங்காலத்துல பெரிய ஆள் வர கொஞ்சம் வளரணும், குட்டியா தானே வரேன். மற்றும் அப்துல் கலாம் ஐயா புகழை பாடி அம்பளிப்பு வர வழங்கிய எனது பாம்பாட்டி அண்ணன் முருகனனுடைய மகன் பூமி, பெரிய டிராவல்ஸ் ஓனர் பூமி. வருங்காலத்துல நல்லா பிள்ளையா வரணும். இடையில கொஞ்சம் கிருத்துவம் பண்ணேன்டா, ஒழுக்கமா இருக்கான எலுமிச்சம்பழம் மந்திரிக்க வேண்டியிருக்கான். என்ன கரத்திலும் புனலாம் கொடி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் பாம்பாட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் நம்மளை எல்லாம் காத்து அருள்பாதோடு சென்று அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ சோனையாசாமி, ஸ்ரீ காளியம்மன் கோவில் தை பொங்கல் திருநாயை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் சார்பாக இந்நாடகம் நடைபெறும் காண எறும்பு போல் ஒற்றுமையாக வருக வருக. அதான் உண்மை. எறும்பு மாதிரி எந்த ஒரு ஜீவராசி இருக்காது. ஒரு பொருள் எடுத்து வந்துச்சுன்னா எல்லா எறும்பு சேர்ந்து சேமிச்சு வச்சுக்கிறோமா. மழை காலத்துல தனக்கு தேவையான உணவை சேமிச்சு வச்சுக்கிறோம். அந்த எறும்பு போல்னா அந்த மாதிரி மனிதர்கள் இருக்குமா? அலங்காநல்லூர்ல போய் மாட்டை வரிசை அணைக்கும் போது உடச்சி ஏற்றி பாஞ்சு விடுவேன். அதெல்லாம் ஒற்றுமையா இருக்கு. உழைக்கிறோம். யாரு ஏற்கிறா? நீ ஏற்கிறியாட தூக்கி போல. இது வருடம் ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2019 வியாழக்கிழமை சரியாக 10 அளவில் 3:15 மணி அளவில் ஆரம்பிச்சாச்சு. விடுங்கப்பா, ஓய் ஓய் கத்திட்டு இருக்கு. மதிமரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற, ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எனக்கு எத்தனையோ அன்பு தமிழர்கள்லாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்து வீடியோ கால் வந்தாரு 12 மணிக்கு. அவர் எந்த ஊரு? நம்ம விருதுநகர் மாவட்டம். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்திய ராணுவத்துல அதிகமா குளிரான பகுதி எந்த பகுதி? காஷ்மீர்ல இருந்து போன் அடிச்சாரு. அவர் 4 சொற்று போட்டிருக்காரு. சொற்றுக்கு மேல பனி கட்டி இவ்வளவு உயரம். சிரிப்புகள். அவர் காலை சூடு பண்றது ஒரு சபடு மாதிரி இருக்கு. அதுல வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் யூடியூப்ல பார்த்தா என்ன சொல்லுவார், அந்த காலை காய வைக்கிறாரு. அப்படி எல்லாம் ஏன் பாதுகாக்கிறாங்க? நம்ம இன்னைக்கு தூங்கி நிம்மதியா அன்றாட வேலை பார்த்துட்டு குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கனா காரணம் ஒன்று இந்தியாவுடைய எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ அதிகாரிகள், மற்றொன்று தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுகின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். காரியாவட்டி காவல்துறை சார்பாளர் அவர் தலைமையிலும் பாம்பாட்டி கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரே மேடைகளை அலங்கரிக்கும் நாடகமா சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் முன் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச மன்னன் உங்கள் அன்புக்குரிய நட்சத்திரம் அள்ளி எள்ளி கொடுத்த கரங்கள் புகழ் எங்களது கமுதி அருகாமல் உள்ள ஆரகுடியை சேர்ந்த கே வல்லரசு அவர்கள் இன்றைய தினம் வேலன் வேடன் விருத்தனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலிசை கோயிலவாணி கொஞ்சமொழி பேச ரச்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் தனக்குத்தானே தனி சிறப்பு பெற்று புகழ் பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி மதுரையைச் சேர்ந்த CM கலை அரசி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்த மகன். அவர் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுவதும். அப்படி அற்புதமாக பாடவும் பேசவும் திறமை வாய்ந்த அன்பு உள்ளம் மதுரை சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் பெற்ற எங்களது மதுரை ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் நாரதாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாடு திலகம் சென்ற இடமெல்லாம் இவர் வெண்கல குரலுக்கு மயங்காத ரசிகர் உள்ளவே கிடையாது. எங்களது ராமநாதபுரம் மாவட்டம்
சத்தல குடி அருகாமல் உள்ள தெஞ்சினங்களை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் 6 மணிக்கு பின்பாடு. அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்று எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாருளையோ அம்மா தோளிலையோ ஏற கட்டி நான் உறங்க காட்டிலையோ அம்மா வீட்டிலையோ நெத்தி வேர்வை நித்தம் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி பெத்தவள தாய் தாண்டா சாமி நம்மள பெத்தவள தாய் தாண்டா சாமி அம்மா என்ன மடியில் சுமந்தவர் உன்னதா மனசில் சுமந்தவர் தண்ணியில சூரியன நானும் பார்க்கிறேன் அறையில் அடக்கு தீபத்தோடு நான் வாழ்கிறேன் சரியானவா தாயே நீரானவா முக்குனிய மூற்று முக்க அத்தினிய காதுகினிய பெற்றெடுத்த தாயே உங்க எப்படித்தான் நான் மறப்பேன் கல்லு மண்ணு திங்குடுவேன்னு கவனமா பார்த்திருந்த கஞ்சியத்தனி குடிச்சு சொத்தையெல்லாம் எனக்கு தந்த அந்த வேலையை உடுத்தி கந்தல நீ உடுத்தி கலர் சட்டை வாங்கி தந்த கையில காசு தந்து பள்ளிக்கூட கூடவு வந்த கையில காசு தந்து பள்ளிக்கூட கூடவு வந்த யாரம்மா தாயே நீரானம்மா அம்மா என்ன மடியும் சுமந்தவ உன்னதா மனதில் சுமப்பவ உலகத்துல எத்தனை பொருளை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம். ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு பொருள்
வாசி. ஏன்னா வாத்தியாட்டு பிள்ளைக்கு சொல்லித்தர தேவையில்லை, மீன் குஞ்சுக்கு நாம உனக்கு பொம்பளை துறவு சொல்லித்தர தேவையில்லை. அது மட்டும் வாயிருக்குவேன் அப்பவே. ஆமா, இல்லாட்டா நீ தகர்த்துருவேன். மைசெட்டு வேலை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேடா. நீ மூடு எடுத்து பேசுறாங்கடா. இப்ப நான் பாரு வாசிக்க வாத்தியார பழைய வாட்டா பாடுவேன். காவியவா என்ன வாய் இந்த இடத்துல போகுது? அப்படி பண்ணாதான் அந்த பாட்டு டேஸ்ட் இருக்கும். நென்சோவியவா மைக்க முடிக்கிறாரையா அதன் சீவியவா தெய்வீக காதல் பெரியம்மா காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா அதன் சீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா ஆடுமா தோளுமா சால கரியமாடுமா போட்டு நாங்க 4 பேர் பாட்டு தாள வரல முட்ட எப்படி கரெக்டா பாடு இல்ல. வேற இந்தி பாட்டு பாடு, நல்ல பாடம் வருவா. மேரா பிசாசன சரேசமா மேரா ஆயா போயா பிசாசனோ மேரா பாட்டு புரோசனம் மேரா ஹர்புரோசனம் மேரா காரியாவதிசனம் மேரா பிசாசன சரேசமோ மேரா ஆயா போயா பிசாசனோ. என்ன வாண்டாலும் ஊத்துட்டு வாசிட்டு எப்ப ஆல்ரவுண்டு நல்லா இருக்கிறிய. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பயந்த பலவாத்திய